நம் வாழும் காலத்துல செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பதிவு செய்து வைத்திருப்பவர் தான் சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இறந்ததுக்கு அப்புறமா நாம செய்த கர்ம வினைகளின் அடிப்படையில நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமா அல்லது நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கறத சித்திரகுப்தர் தான் தீர்மானிக்கிறாரு. நம்ம மரணத்துக்கு அப்புறமா நரகத்துல துன்பங்களை அனுபவிக்க கூடாது, கடந்த காலங்கள்ல செய்த தவறுகள் அல்லது பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சித்ரா பௌர்ணமி நாள்ல அவங்களுடைய தவறுகளுக்காக வருந்தி சித்திரகுப்தரை மனதார வேண்டி சில வழிபாடுகளை செய்யறதால அவங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதாகவும் சொல்லுது. சித்ரா பௌர்ணமியில செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? முதல்ல புனித நீராடல். ஒருத்தர் தன்னுடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் தெய்வீக அருளை பெறவும் புனித நீராடல் ரொம்ப முக்கியமானது. சிவ வழிபாடு. இந்த நாள்ல சித்திரகுப்தரையும் சிவ பெருமானையும் வழிபடுறதால மனசுல அமைதியும் இறையருளும் கிடைக்கும். இதனால கர்ம வினைகள் குறையும். விரதம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து இறைவனை வழிபட்டு மாலை நேரத்துல சந்திரனையும் வழிபட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யறது ரொம்ப நல்லது. தானங்கள். ஏழைகளுக்கு உணவு, உடை, அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதால நம்முடைய கர்ம வினைகளை பெருமளவுல குறைக்கலாம். திருவண்ணாமலை கிரிவலம். இந்த நாள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து வழிபடுவது பாவங்களை போக்கி மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். இதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போறத பலரும் வழக்கமா வச்சிருக்காங்க.